குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி நம்ம காலத்துக்கு முன்னால நிறைய கேட்ட மாதிரி ஒரு நினைவு எனக்கு. இப்ப அந்த குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிற பழமொழியை கூட நம்மளால கேட்க முடியறது இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில குறைக்கிற நாய் மட்டும் இல்ல, நாய் எதுவா இருந்தாலும் கடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நாய் உயிரோட இருக்குனாலே இது கடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பொது புத்தியில விதைக்கப்பட்டு எல்லாரும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறது இப்ப ரொம்ப நவீன காலத்துல ஒரு ட்ரெண்டிங் ஆகும் போற விஷயமா இருக்கு. ஆனா நாய் கடிக்கிறதுக்காக படைக்கப்படலைங்க, அது உண்மை இல்லை. நாய் குறைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது அவைகளுடைய தேவைகளை தேவையின் அடிப்படையில தேவைகளை மனநிலைய நமக்கு உரைக்கிறதுக்காக சத்தம் கொடுக்கறது தான் அந்த குறைக்கிற சத்தம். எனக்கு இதுல ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமா, நான் வழக்கமா நடந்து போற ஒரு பாதையில ஒரு 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 ஒருத்தன் குறைச்சிட்டே இருப்பான். இவன் எதுக்கு நம்ம எந்த இடங்களும் கொடுக்காம நம்ம பாட்டு போறோம், ஒருத்தன் குறைச்சிட்டே இருக்கிறானே அப்படின்னு எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு சந்துக்காரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சோம். எல்லாருக்கும் பேர் வைக்கிற மாதிரி அவனுக்கு சந்துக்காரன் அப்படின்னு ஒரு பேரை வச்சோம். பேர் வச்ச பிறகு நான் கடந்து போறப்ப மட்டும்தான் சத்தம் கேட்கும். அது இல்லையே, நம்ம நாய் குறைக்க வேண்டிய அளவுக்கு இல்ல நாய் நம்மகிட்ட கூப்பிட்டு ஏதோ சொல்ற அளவுக்கோ ஒரு ஆள் இல்லைன்னு முதல்ல ரொம்ப புரியாம அப்புறம் உற்று நோக்கிய பிறகுதான் தெரிஞ்சது. அவன் என்னை குறைச்சு கூப்பிடுறான். நான் போய் ஏதாவது சாப்பாடோ வேற ஏதோ உணவோ இல்ல பிஸ்கட்டோ வேற ஏதோ கொடுத்த பிறகு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாயிடுறான். அப்ப ரெகுலராவே நான் அங்கங்க ஒரு சில பேருக்கு உணவு கொடுக்கறதையோ இல்ல என்னுடைய அணுகுமுறையை பார்த்துட்டோ அவன் குறைத்து அவன் சத்தம் எழுப்பி என்னை கூப்பிட்டு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்காகவே அவன் குறைச்சிக்கிட்டு இருக்காங்கிறது அப்புறம் தெரிய வந்தது. ஒரு இந்த உறவைய ஒரு 2-3 வருடங்கள் எனக்கு அப்படியே நீடிச்சிச்சு. அவன் காணமே நான் ஏதோ ஒரு ஏரியாவில் நடந்து போயிட்டு இருந்தா கூட அந்த திடீர்னு என் ஸ்மெல்ல புடிச்சிட்டு குறைச்சிட்டே ஓடியாந்து நான் இங்க இருக்கேன் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்துக்காரன் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிட்டு போனான். அதாவது அவங்களுடைய குரல், அவங்களுடைய குறைப்பு என்பது, குறைத்தல் என்பது அவங்களுடைய தேவையை அவங்களுடைய எண்ணத்தை நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்குங்கிறத பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அதை உணரல, பெருசா உணரல. அந்த வகையில நாய்கள் அதோட அன்பை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, உணவு கேட்க, கோபத்தை வெளிப்படுத்த, நம்மளுடைய கவனத்தை அவர்களை நோக்கி திருப்ப, காதலை, காமத்தை, தாய்மனத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு குறைக்குது. இந்த தாய்மனம் பற்றி பேசுறப்ப நம்ம சொல்லணும், அது போட்ட குட்டிகளுக்கு உணவு இல்லைன்னா கூட கத்தி கூப்பிட்டு அந்த குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா அலறி குறைச்சுதான் கூப்பிட்டு போகுது. அதுக்கும் அந்த மொழிதான் தேவைப்படுது. இப்படி இத்தனை குணங்களை, இப்படி இத்தனை உணர்வுகளை, இப்படி இத்தனை தேவைகளை வெளிப்படுத்த எத்தனையோ காரணம் இருக்க அது அந்த குறைக்கிற சத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிற அந்த நாய்மொழி இருக்கே, அந்த குறைப்பது இருக்கு பாருங்க, குறைக்கின்ற நாய்மொழி, அதுதான் அந்த நாய்களோட தாய்மொழி. இந்த சத்தம் தான் இந்த உயிர்களோட உரையாடல், கம்யூனிகேஷன் டூலே அதுதான். நம்ம பல மொழிகள் மனிதர்களுக்கு தாய்மொழியா இருக்கு. பல மொழிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி தாய்மொழியா இருக்கு. ஆனா நம்ம தகவல் தொடர்புக்கு அவரவர் உரையாடலுக்கு அவரவர் தாய்மொழியை பயன்படுத்திக்கிறோம். நாய் குறைக்கிற மாதிரியே இந்த ஊழையிடுற கதையும் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலா பிரச்சனையா விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா மனுஷங்க நம்ம ரொம்ப சோம்பல் முத்தி போச்சுன்னா அந்த சோம்பலுக்காக உடலை முறுக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுப்போம்ல, ஒரு அந்த ஸ்ட்ரெச் உடல் முறுக்கு விடுறது அப்படின்வாங்க கொலோக்கியலா. அந்த சோம்பல் முறுக்கு விட்டுறப்ப ஒரு நம்மள அறியாமலே மனிதர்கள் சத்தம் கொடுப்போம்ல, அது மாதிரியா இயல்பா அப்படி சத்தம் கொடுக்கறது தான் இந்த ஊழையிடுறது கூட நாய்களுக்கு. அதுல வெவ்வேறு தன்மைகள் இருக்கு. அந்த நாய்கள் ஏன் என்னென்ன காரணத்துக்காக ஊழையிடுது அப்படின்லாம் பார்த்தோம்னா,
பல நேரம் தனிமையா லோன்லியா ஃபீல் பண்ணுது அப்படின்னா ஊழையிடுது. ஏதோ ஆபத்தை உணர்ந்தா ஊழையிடுது. பீதி, பயங்கரமான பீதி, அச்சம், தாங்க முடியாத பனி, குளிர், வெயில், சத்தம் அல்லது இயற்கை சீற்றம் அதை உணர்ந்தாலும் ஊழையிடுது. பசி என்று பல காரணங்கள் இருக்கு அது ஊழையிடுறதுக்கு. இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் நாய் ஊழையிட்டு மனிதர்கள் இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் கூட நாய் ஊழையிடுறப்ப மனிதர்கள் பயப்படுறது, அது அபசகுனம் சொல்றது, உச்சபட்ச பீதியில இருக்கக்கூடிய மனநிலையெல்லாம் நான் அதை பார்த்திருக்கேன். அந்த சத்தம், நாய் ஊழையிடுற சத்தம் மரணத்தை அறிவிக்குதுன்னு சொல்றாங்க பலர். அதனாலேயே ரொம்ப பயப்படுறாங்க. அதனால செத்துருவோமோன்னு சொல்றாங்க. நாய் ஊழையிட்டா யாரோ பக்கத்துல சாக போறாங்க, யாரோ உறவினர் சாக போடுறாங்க, இல்ல நம்ம தான் சாக போறோமோ அப்படின்ற குழப்பம்னா இன்றும் மனிதர்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி அச்சத்தை பாக்குறப்ப எனக்குள்ள பல கேள்விகள் வரும். அதில் பலரிடம் பேசவும் செஞ்சிருக்கேன். அதை இங்க பகிர்ந்துக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாய்களே இல்லாத, நாய்கள் இல்லைன்னா நாய்கள் ஊழையிடுற சத்தமே கேட்காத இடத்துல நம்ம வாழ்ந்தாலும் சரி, மனிதராகிய நாம் எல்லோரும் என்னையும் சேர்த்துதான் எல்லா உயிர்களை போல சாகத்தான் போறோம். செத்துடுவோங்கிறத அப்படி எப்படினாலும் நம்ம சாகத்தான் போறதை மறந்துட்டு நாய் ஊழையிடுறதோட தொடர்பு படுத்தி அபசகுணமாக வேற ஒரு எதிர்மறையான கருத்துக்களோட மனிதன் பயணிக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இதே சூழல்ல பொதுவா நாய்களுக்கு விளையாட ஆள் இல்லை, போர் அடிக்குது, அப்பையும் குறைக்கும் இல்லைன்னா ஊழையிடும். அச்சோ இப்படி போர் அடிக்குதே அப்படிங்கிற அடிப்படையில ஊழையிடுறது. ஒரு சில நாய்கள் அதுக்கு குறைச்சும் கொள்ளும். நம்ம வீடுகள்ல பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஈக்கள் இருக்கும், ஈக்கள் இருக்கும். அந்த ஈக்கள் பல எல்லார் வீட்லயும் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னா ஈய கேட்க கூடாது. அந்த ஈய பார்த்து, இல்லைன்னா வீட்டுக்குள்ள சுற்றிட்டு வண்டுகளை பார்த்து, பூச்சிகள் எங்கெல்லாம் மேல பறந்துகிட்டு இருக்குன்னா அதை குதிச்சு பிடிச்சு விரட்டி விளையாடுறப்ப குறைக்கிற நாய்கள் இருக்கு. அதுக்கு ஊழையிடுற நாய்களும் இருக்கு. வீட்டின் சுவத்துல இருக்கிற பள்ளிய பார்த்து முறைச்சு உரிமி குறைச்சு சுவத்துல ஏற முடியாம, அதை பிடிக்கிறதுக்கு சுவத்துல ஏற முடியாம வாடா இங்க வாடான்னு குறைக்கிற நாய்கள் இருக்கு, ஊழையிடுற நாய்களும் இருக்கு. பட்டாசு சத்தத்துக்கு அழவி ஓடுற நாய்கள் இருக்கு. அதே நேரம் வெடி சத்தம் தாங்க முடியாம குறைச்சு தங்களோட எதிர்ப்பை காட்டுற நாய்களும் இருக்கு. மலையில துள்ளி விளையாடிக்கிட்டே குறைக்கிற நாய்கள் இருக்கு. அது சந்தோஷத்தின் உச்சமா ஊழையிடுற நாய் இருக்கு. ஏன் சந்து பொந்துக்குள்ள ஒதுங்கும் எலிய பூனைய பார்த்து குறைக்கிற நாய் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு அருகிலேயோ எங்கேயாவது பாம்புகள் தென்பட்டா கூட, சென்ற பாம்புகள் போகுது, இது கண்ணுல படுதுன்னா அதுக்கு குறைச்சு ஆக்ரோஷமா குறைச்சு, அது நமக்கு செடிக்கு எட்டல, நமக்கு புரியலைன்னா நம்மளை எச்சரிக்கிற வகையில ஊழையிட்டெல்லாம் நம்மளை காப்பாற்றும் துணியில ஆபத்தை முன்னெச்சரிக்கையாக சொல்லவும் நாய்கள் ஊழையிடுது, குறைக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்துல நாய்கள் நம்ம கடிக்கிறதுக்காக படைக்கப்படலை. நாய்கள் குறைக்கிறது நம்ம கடிக்க இல்லை, அது அவைகளுடைய மொழி. நாய்கள் ஊழையிடுறது அபசகுனம்னா நம்ம மரணத்தை அபசகுனம் சொல்லியோ நம் மரணத்தை அறிவிக்கவோ இல்லை. அது அவைகளின் இயல்பு. மனித நாகரிகம் உருவாகி காடு அழித்து கழனி செய்து நாம் இப்படி நாகரிகமா வாழ்வதற்கு வாழ்கின்ற இந்த காலம் வரை நம்மளோடு ஒத்தாசையாக, உறவாக, பாதுகாப்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு துணை நின்ற இன்னைக்கும் நம்மளோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நாய். இன்னைக்கு அது நம்மளுடைய ஆதரவை நாடி நம்மளை அண்டி பிழைக்கிற நிலையில இருக்கு. அந்த நாய்களுக்கு நாம் நன்றியோடு இருக்கணும். நாய்களுக்கு மனித இனம் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறது. இங்கே இதை நம்ம மறக்காம அந்த நாய்களை காக்கும் பணியில் எல்லா நாய்களையும் அழித்தொழிக்கிற சிந்தனையிலிருந்து மாறுபட்டு அதை மறந்து சமூக நாய்களை நன்றியுள்ள மனிதர்களாக வாழ வைப்போம்.